என் பேரு விண்ணரசு, வழக்கறிஞர். நான் இப்போ சம்பவம் வந்து கன்னியப்பை கிராமத்தின் பூர்வீக குடிமகன். இது சம்பந்தமா நான் தேமுதிகவின் மாவட்ட துணை செயலாளர் இந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில். இது சம்பந்தமா நான் ஏற்கனவே ஆல்ரெடி மனு கொடுத்துருக்கேன். பாருங்க, ஜமாமதியில் மனு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்தீங்க? இந்த எரால் கம்பெனி அகற்ற சொல்லி மனு கொடுத்துருக்கோம். 3 முறை கொடுத்துருக்கோம். இல்ல அதுல இது போல நிறைய விஷயம் நடக்குது. நான் அதுல இருந்த அதே கிராமத்தை சேர்ந்தவனால இதே போல ஏற்கனவே வசமதம் நடந்திருக்கு. ஆனா அது வெளியே வரல. நாங்க என்ன போய் விஷயத்தை போய் அங்க போய் நேரில் கேட்கறது முன்னாடி சைலண்டா போயிடும். ஆதாரம் என் கையில கிடைக்கல. இது போல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன நடக்குது நான் சொல்றேங்க சார். அது பாத்தீங்கன்னா கழிவை அளவுக்கு அதிகமா அசுத்தங்களை வெளியேற்றுறது, கெமிக்கல் அளவுக்கு அதிகமா இது பண்றது. எங்க நிலத்தடி நீர் இதனாலே பெரிய பகுதியாக பாதிக்கப்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா எரால் கம்பெனி அங்க இருந்தா நிலத்தடி நீர் ஆட்டோமேட்டிக்கா அங்க பாதிக்கப்படும் சார். பல முறை கழிவுகளை எடுத்துட்டு ரோட்டு ஓட்டா ஊற்றிருந்தாங்க. ரோட்டு ஓட்டா ஊத்துறப்போ பஞ்சாயத்திலே எடுத்து போய் கழிவு நீர் ஊத்துற வண்டியை பஞ்சாயத்து கிராம சாயத்திலே நிக்க வச்சுக்கிறோம். நிக்க வச்சு தகுந்த ஊரே பதில் எடுக்கிறோம். அதுவும் எடுக்கல. ஈவினிங் 6 மணிக்கு மேல அந்த ஆக்சிஜன் மாரி தொந்து விடுறாங்க. நாங்க பக்கத்துல இருந்து கம்பெனி விட்டு ஒரு 50 மீட்டர் தான் இருப்போம். அந்த மாசுக்கு அதுல மூச்சு திணறல் வருது. பல முறை கம்பெனிகள் நாங்க சொல்லி வச்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஏற்கனவே இந்த பாலிடெக்னிக் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அந்த ஆக்சிஜன் வெளியே வருது. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் மேல மூச்சு திணறல் வாங்கிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்றாங்க. சில உயிர் சேதங்கள் ஆகிக்குதுங்க. மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னா தகுந்த அதிகாரிகளை கேட்டா நீங்க சொல்லி மேற்கொண்ட தகுந்த இது எடுத்து எங்க கிராமத்துக்கு ஏற்ற பண்ணி கொடுங்க. என் பேர் வேளவன் சார், கன்னிகைப்பேரில் இருக்க மாவட்டம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.